Hi, I am Dr. Vandana Manoharan, consultant dermatologist at Aesthetica Veda. இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் எல்லா செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் ஸ்டீமிங்கை பற்றி பேசுகிறாங்க. பட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக நான் அந்த ப்ரொசீஜரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃபேஷியல் ஸ்டீமிங் இஸ் நாட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புங்க. ஏன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டீம் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கலாம். பட் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், அதை ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் ரேஷ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த ஸ்டீம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின் பேர்ன் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குது, எக்ஸிமா, ரொசேஷே, அதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தும் இந்த ஸ்டீமிங் பண்ணுறதுனால. இன்கேஸ் உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா அதுவும் அதிகமாகும் ஸ்டீம் பண்ணுறதுனால. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஸ்டீமிங் அண்ட் யூ ஷுட் பி வெரி காஷியஸ். ஏன்னா இட் வில் ஸ்ட்ரிப் ஆல் யர் நேச்சுரல் ஆயில்ஸ் இல்லையா. உங்களோட ஸ்கின்னில் இருக்க எல்லா ஆயில்ஸையும் அது ஸ்ட்ரிப் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னு ட்ரையாகவும் டீஹைட்ரேட்டடாகவும் ஆயிடும். அதனால் இரிட்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டீமிங் எதுக்காக பண்ணுறீங்க? பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஓப்பன் போர்ஸ்க்காக தான் பண்ணுறீங்க. அது ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும்? சிம்பிளாக உங்களோட ரொட்டீனில் சாலிசிலிக் ஆசிட் சீரம் ஆட் பண்ணாவே அது பெனிஃபிட்ஸ் தரும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரமாக உங்களோட ரொட்டீனில் ஆட் பண்ணுறப்ப அதுவே எல்லா பெனிஃபிட்ஸையும் தரும் வித்தவுட் சைட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்டீமிங். பட் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.